மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம 11/3/2026 ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 10ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 420. ஓகே, 420க்கு நம்ம என்ன வினிங் கொடுத்துன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம 10ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 420க்கு நம்ம கொடுத்தோம். ஏபி போர்டில் 8-4 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி. நம்ம ஏபி போர்டு டைப் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு 4ஆம் நம்பர் ஒரு அருமையான வெட்டி தான் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம ஏ போர்டு சி போர்டுக்கு நம்ம 1 அல்லது 6 கிடச்சிருந்துச்சு. நம்ம 1ஆம் நம்பர் ரொம்பவே எதிர்பார்த்த நம்பர், ஆனால் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. நமக்கு ஏபி போர்டில் 4ஆம் நம்பர் மட்டும் தான் இன்றைக்கி ஒரு வெட்டி எடுத்துருக்கோம். ஓகே, வாங்க நம்ம 11ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே மகளே, 11ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு பார்க்குறது முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 98, 88, 49, 44, 47 இந்த நம்பர் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மகளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days மெத்தட் வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 844 இந்த 844 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா? 844 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டு இங்கே ஆரியடி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 492 போட்டு தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2+7ன்னு கிடச்சிருக்கு. 2+7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இது நம்ம 844 வச்சு அடியில் நமக்கு 2+7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 791. இந்த 791 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். நம்ம 791 டேன் ஆப்ஷன் 492 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா 8+0ன்னு கிடச்சிருக்கு. 8+0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 791 வச்சடிக்கு நமக்கு 8-0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த 184 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 184 டேன் ஆப்ஷன் 492 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9+2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9+2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 184 வச்சடியில் நமக்கு 9-2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 299 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். நம்ம 299 டேன் ஆப்ஷன் 492 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2+4ன்னு கிடச்சிருக்கு. 2+4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 299 வச்சடியில் நமக்கு 2-4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 420. இந்த 420 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம 420 டேன் ஆப்ஷன் 492 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4+9ன்னு கிடச்சிருக்கு. 4+9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 420 வச்சடியில் நமக்கு 4+9ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 days மெத்தட் எடுத்து தொடர்ந்து 5 days பாஸ் ஆகிட்டு வருது. நாளைக்கு 4 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் 4, 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 9ஆம் நம்பரில் கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி தான் தோணுது. உங்கள் கணிப்பில் 9ஆம் நம்பரில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு உங்கள் கசிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஓகே, நம்மளே அடுத்தபடி நம்ம இன்னொரு நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். நம்ம ஒரு 4 days மெத்தட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 791 இந்த 791 வச்சு இன்னொரு ஆல் போர்டுக்கான கணிப்பு எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா? இப்போ 791 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் டிஹெச்ன்னு இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 439 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 3-4ன்னு கிடச்சிருக்கு. 3+4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
பார்த்தீங்கன்னா 791 வச்ச அடிகள் நமக்கு 3 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த 184 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அந்த 184 டேன் ஆப்ஷன் 439 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய எண்ணம்னு பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி 9ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 184 வச்சுட்டு நமக்கு 5 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 299. இந்த 299 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 299 வச்சடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 இல்லாட்டி 1. ஓகேவா, 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அதில் 299 வச்சடி நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 420. இந்த 420 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 420 டேன் ஆப்ஷன் 439 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 1ன்னு கிடச்சிருக்கு. 7 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 420 வச்சடிகள் நமக்கு 7 இல்லாட்டி 1 நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் நம்ம எடுத்துக்கோம். இதில் 791 வச்சடிகள் நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு 9 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு ஒரு 2ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 7 அல்லது 1 வர மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா, உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கெஸ்ஸியாக மட்டும் பாருங்கள். ஓகேவா, ஓகே நண்பர்களே, இன்றைக்கான நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர் சொன்ன எடுத்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 4லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் 7 அல்லது 1லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி எடுத்துருக்கோம். இதில் 9ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக 9ஆம் நம்பர் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூட் கிடைக்கல. அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 97 79 91 19 47 74 41 14 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளே இந்த நம்பர்ஸ்லாம் கணிப்பில் ஒத்து வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி கசியம் மட்டும் பாருங்கள். ஓகேவா, ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்துருவோம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 420. ஓகேவா, 420க்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 2ன்னு கொடுத்துருக்கப்பில். இதில் 2ஆம் நம்பர் ஒரு தரமான வினிஸ் கொடுத்துருக்கப்பில். அடுத்து தியாக ஒரு பார்த்தீங்கன்னா 429ன்னு சொல்லியிருக்கப்பில். ஆனால் ஒரு 0 கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி ஒரு தரமான ஒரு வின்னிஸ் வந்திருக்கோம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பில். அடுத்து ரவி கார்த்திக் அவருக்கு பார்த்தீங்கன்னா 420க்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒரு அளவுக்கு கசிங் எடுத்துட்டாப்புல. ஆனால் ஏபிக்கு 20 பிசி 0 கொடுத்துட்டாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 0 எதிர்பார்த்துட்டு இருக்குது. அதனால தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. எப்பயுமே ஆல் போர்டு வைக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்னு தான் சொல்லுவேன். சூப்பராக எடுத்தும் இதாக தான் போன மாதிரி ஆயிடுச்சு. திருவாங்கூர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 0 3 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரும் 0 பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே பாஸ் ஆயிடுச்சு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 420க்கு பார்த்தீங்கன்னா 20 பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர்லாம் கொடுத்துருக்காப்புல. ஆனால் அதே மேட்ச் பண்ணியிருந்தோம்னா ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். அருள்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 3 கொடுத்துருக்காப்புல. நம்மளே 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வெட்டி தான் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பிரவீன் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டுக்கு 2 0 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி தான் வச்சுருந்தாப்புல. இதுவே ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். அடுத்து கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 4 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி தான். ஆனால் மெயினாக ஒரு 8ஆம் நம்பரை டார்கெட் பண்ணிட்டாப்புன்னு நினைக்கிறேன். பாபுஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 4 கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 420க்கு சி போர்டுக்கு 8 0ன்னு கொடுத்துருப்பில்ல. இன்றைக்கி 0 சூப்பராக சி போர்டில் ஒரு அருமையை வெட்டி கொடுத்துருப்பில்ல. ஏபி போர்டில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 4 கொடுத்துருப்பில்ல. 4ஆம் நம்பர் சூப்பரான வெட்டி கொடுத்துருப்பில்ல. 9 3 2லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி சொல்லியிருப்பில்ல. 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திருடிச்சு கொடுத்துருப்பில்ல 248. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபிசி கலந்து போட்டிருந்தால் ஒரு 6 மணி வெட்டி வந்திருக்கும். அடுத்தபடி ஷார்ட் சாங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 9 8 கொடுத்துருப்பில்ல. இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் சி போர்டுக்கு சூப்பரான 8 9 0 கொடுத்துருப்பில்ல.
சி போர்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டி 0 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஹக்கீம் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 2 3 கொடுத்துருப்பில். இதில் 0 பாஸ் ஆகிடுச்சு. 2ஆம் நம்பர் 2 நம்பருமே சூப்பரான பாஸ் பண்ணி கொடுத்துருப்பில். மேடு லவ் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 அல்லது 9ன்னு கொடுத்துருக்காப்புல. அதில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ஒரு தரமான வினிஷ் கொடுத்துருப்பில். டெய்லியுமே ஓரளவுக்கு ஆல் போர்டு ஒரு சூப்பரான வினிஷ் தான் கொடுத்துட்டு வரப்பில். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விளையாடுங்க. வினிஷ் எடுக்க கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வச்சுக்கோங்க. மீண்டும் மறக்காமல் ஒரு கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி கெஸியை மட்டும் பார்த்துட்டு விட்டுறது ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா?